பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். நாம் வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்காக நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளலாம். நாம் ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்திலே வேதாமத்தை எடுத்துக்கொண்டு அமர்வோமானால் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியவராக இருப்பார். மரியாளோடு பேசி அவளுக்கு அவருடைய தேவையை சந்தித்த தேவன், விட்டிடவிடாத நல்ல பங்கை கொடுத்தவர், நமக்கும் கூட நமக்கு இந்த நாட்களுக்கு தேவையான வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவார். நாம் இப்போது வேதாராய்ச்சி கூட்டத்தை ஜெபம் செய்து துவக்குவோம். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வர உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுக்க உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க என்னில் எந்த தகுதி இல்லை என்பதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நோக்கி பார்க்க, எங்களை விசாரிக்க விரும்ப எங்களில் எந்த தகுதியில் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய அளவற்ற அன்புக்காக, எண்ணற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாசில்லாத நேசர், மகிமை பிரதானி, நீர் கல்வாரியின் தங்கம், கருணை நிறைந்த சிங்கம், கண்ணை கவரும் கர்த்தர், சிலுவை நேசர், நீர் சுந்தர இரட்சகர், எங்கள் சொந்த சுதந்திரர். ஆண்டவர், நீர் பெரியவர், மீண்டும் பலமுள்ளவர், அறிவில் அளவில்லாதவர், நெறியில் தவறாதவர், நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, உம்மை நோக்கி பார்த்து முகங்களை பிரகாசிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பனர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர், சர்வ அதிகாரி நீர், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி நீர், ராஜாதி ராஜனாக, கர்த்தாதி கர்த்தராக, தேவாதி தேவனாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். மரணத்தை, உலகத்தை, பாவத்தை, வேதாளத்தை, பாதாளத்தை ஜெயித்த ஜெயராஜன், கல்வாரி நாயக நீர், வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர், பரலோகம் சென்று எங்களுக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியர், எங்களுக்காக வரப்போகிற ஆத்துமனேஸ்வர், ஆத்துமனால் நீரே சபைக்கு சிரசானவர், உடைய சபையை கட்டுகிறவர், சுயரத்தத்தால் சபையை சம்பாதித்தவர், நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம். நீர் கட்டும் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சாயங்கால வேளைக்காக ஸ்தோத்திரங்க தாவி, சபையினுடைய அங்கங்களாக எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், இரத்தத்தால் எங்களை பாவமர கழுவி சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்பட சபையாக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேளையிலும் கூட நீர்தாமே விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர்தாமே அதிகமாய் கழுவ சுத்திகரிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வருகை மிக சயமாக இருக்கக்கூடிய இந்த கடைசி காலங்களில் நாங்கள் நீர் ஆண்டவரே கட்டுகிற மெய்யான ஜீவனுள்ள அந்த சபையினுடைய அங்கங்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், எங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கவும், எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோங்கிற தாவே, நித்திய லாபகரமான நேரமாக இந்த நேரத்தை நீ மாற்றி கொடுக்க நீர் பேச வேண்டுமே ஜெபிக்கணும். நீர் பேசுகிற வார்த்தைகள் மாத்திரமே எங்களுக்கு ஆவியின் ஜீவனமாக இருக்குன்பதை அறிக்கை செய்கிறோம். உடைய அருள் புளியப்பட்ட உதவிகளை திறந்து கர்த்தாவே நீர் பேசும். ஆண்டவரே, உடைய அடியால் கேட்கிறோம். உடைய திருவசனமாக தண்ணீர் மூழ்கினால் எங்களை கழுவி கரை திரைகளை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிற தேவனாருக்கு உடையாலுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நித்திய ஆண்டவரே, இந்த வேதாராய்ச்சி கூடத்தில் கலந்து கொள்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிப்பீராக. உங்களை தேவையானதையும் விட்டுடுவா நல்ல பங்கை தர முடியாது ஜெபிக்கிறோங்க. அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளை திறப்பீராக. இப்படி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை திறப்பீராக. வசனத்தாலே உண்மையாகவே கர்த்தா ஒரு புதிய விதத்தில் உங்களிடத்தில் கிட்டி சேரக்கூடிய வாய்ப்பை தர முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையான செயல்பாடுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சபை கொடுத்த அதிகாரத்திலே கடிந்து கட்டி கல்வாரி இரத்தத்தை எங்கள் மீது விசுவாசத்தை தெளித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, பாடலை கூட நீ ஆசிரிப்பீராக, இசையை ஆசிரிப்பீராக, மொழிபெயர்க்க தாசனையும் கூட ஆசிரிப்பீராக, வார்த்தை கூட அடியனை கூட அபிஷேகத்தை வலிமையாக பயன்படுத்தி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நித்தியத்துக்கு லாபகரமான நேரமாக நீ மாற்றிக் கொடுப்பீர் நம்பிக்கையோடு ஸ்தோத்திரித்தவளாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். பாட்டு புஸ்தகத்தில் 649வது பாடல், தெலுங்கு 582. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே. 649 தெலுங்கு 582.
அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே, அநாதி தேவன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நாம் வேத ஆராய்ச்சி கூட்டத்துக்காக நம்மை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளலாம். நாம் ஜெப சிந்தையோடு கர்த்தருடைய பாதத்திலே வேதாமத்தை எடுத்துக்கொண்டு அமர்வோமானால் கர்த்தர் நம்மோடு பேசக்கூடியவராக இருப்பார். மரியாளோடு பேசி அவளுக்கு அவருடைய தேவையை சந்தித்த தேவன், விட்டுவிடாத நல்ல பங்கை கொடுத்தவர், நமக்கும் கூட நமக்கு இந்த நாட்களுக்கு தேவையான வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுத்துவார். நாம் இப்போது வேதாராய்ச்சி கூட்டத்தை ஜெபம் செய்து துவக்குவோம். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள தேவனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரால் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே வர உம்மை நோக்கி எங்களுடைய கண்களை ஏறெடுக்க உம்முடைய பரிசுத்த நாமத்தை உச்சரிக்க என்னில் எந்த தகுதி இல்லை என்பதை அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை நோக்கி பார்க்க எங்களை விசாரிக்க விரும்ப எங்களில் எந்த தகுதியில் என்பதை அறிக்கை செய்கிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை, உம்முடைய அளவற்ற அன்புக்காக எண்ணற்ற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் மாசில்லாத நேசர், மகிமை பிரதானி, நீர் கல்வாரியின் தங்கம், கருணை நிறைந்த சிங்கம், கண்ணை கவரும் கர்த்தர், சிலுவை நேசர், நீர் சுந்தர இரட்சகர், எங்கள் சொந்த சுதந்திரர். ஆண்டவர் நீர் பெரியவர், மீண்டும் பலமுள்ளவர், அறிவில் அளவில்லாதவர், நெறியில் தவறாதவர், நீர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, உம்மை நோக்கி பார்த்து முகங்களை பிரகாசிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிட யாவருக்கும் நீர் ஐஸ்வர்ய சம்பனர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடையவர், சர்வ அதிகாரி நீர், நித்தியானந்த ஏக சக்கராதிபதி நீர், ராஜாதி ராஜனாக கர்த்தாதி கர்த்தராக தேவாதி தேவனாக சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறீர். மரணத்தை, உலகத்தை, பாவத்தை, வேதாளத்தை, பாதாளத்தை ஜெயித்த ஜெயராஜன், கல்வாரி நாயக நீர், வெற்றி வேந்தராக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர், பரலோகம் சென்று எங்களுக்காக பரிந்து பேசும் பிரதான ஆசாரியர், எங்களுக்காக வரப்போகிற ஆத்துமனேஸ்வர், ஆத்துமனால் நீரே சபைக்கு சிரசானவர், உடைய சபையை கட்டுகிறவர், சுயரத்தத்தால் சபையை சம்பாதித்தவர், நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம். நீர் கட்டும் சபையை பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது என்று சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த சாயங்கால வேலைக்காக ஸ்தோத்திரங்கள் தாவி, சபையினுடைய அங்கங்களாக எங்களை தெரிந்தெடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை ரட்சித்ததுக்காக ஸ்தோத்திரம், இரத்தத்தால் எங்களை பாவமர கழுவி சுத்திகரித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய வருகைக்கென்று எங்களை சபையாக எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். இந்த சாயங்கால வேளையிலும் கூட நீர்தாமே விசேஷமாக ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை நீர்தாமே அதிகமாய் கழுவ சுத்திகரிக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். வருகை மிக சயமாக இருக்கக்கூடிய இந்த கடைசி காலங்களில் நாங்கள் நீர் ஆண்டவரே கட்டுகிற மெய்யான ஜீவனுள்ள அந்த சபையினுடைய அங்கங்களாக நாங்கள் இருக்கிறோமா என்று சொல்லி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கவும், எங்களை ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கவும், எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோங்கிற தாவே, நித்திய லாபகரமான நேரமாக இந்த நேரத்தை நீ மாற்றி கொடுக்க நீர் பேச வேண்டுமே ஜெபிக்கணும். நீர் பேசுகிற வார்த்தைகள் மாத்திரமே எங்களுக்கு ஆவியின் ஜீவனமாக இருக்குன்பதை அறிக்கை செய்கிறோம். உடைய அருள் புரியப்பட்ட உதவிகளை திறந்து கர்த்தாவே நீர் பேசும். ஆண்டவரே, உடைய அடியால் கேட்கிறோம். உடைய திருவசனமாக தண்ணீர் மூழ்கினால் எங்களை கழுவி கரை திரைகளை நீக்கி எங்களை சுத்திகரிக்கிற தேவனாருக்கு முடியாலுமை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நித்திய ஆண்டவரே, இந்த வேதாராய்ச்சி கூடத்தில் கலந்து கொள்கிற எல்லா மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவளை ஆசீர்வதிப்பீராக. உங்களை தேவையானதையும் விட்டுவிடுவார் நல்ல பங்கை தர முடியாமல் ஜெபிக்கிறோம். கர்த்தா, அப்படி மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடிய செவிகளை திறப்பீராக, இப்படி வார்த்தையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயத்தை திறப்பீராக. வசனத்தாலே உண்மையாகவே கர்த்தா ஒரு புதிய விதத்தில் உங்களிடத்தில் கிட்டி சேரக்கூடிய வாய்ப்பை தர முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தாவின் வல்லமையான செயல்பாடுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே சபை கொடுத்த அதிகாரத்திலே கடிந்து கட்டி கல்வாரி இரத்தத்தை எங்கள் மீது விசுவாசத்தை தெளித்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, பாடலை கூட நீ ஆசிரிப்பீராக, இசையை ஆசிரிப்பீராக, மொழிபெயர்க்க தாசனை கூட ஆசிரிப்பீராக, வார்த்தை கூட அடியனை கூட அபிஷேகத்தை வல்லமையாக பயன்படுத்தி கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நித்தியத்துக்கு லாபகரமான நேரமாக நீ மாற்றிக் கொடுப்பீர் நம்பிக்கையோடு ஸ்தோத்திரித்தவளாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, ஆமேன். பாட்டு புஸ்தகத்தில் 649வது பாடல், தெலுங்கு 582. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே.
649 தெலுங்கு 582. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவ்வனாந்திரத்தில் நயங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கானக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. உன் சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ அருளால், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவ அருளால். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை
செழித்திடுதே. தூய தேவ அருளால் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே இடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள பாதகாலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் நாதாயமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தால். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்தத மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. ஆனாதி தேவனு நடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. 642வது பாடல். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். தெலுங்கு 523, தமிழில் 642, தெலுங்கில் 523. மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீரூற்றை போலவும் நீருப்பாய். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் நீரூற்றை போலவும் நீருப்பாய். வறட்சியான காலங்களில் உன்னாத்துமாவை திருப்தியாக்குவார். வறட்சியான காலங்களில் உன்னாத்துமாவை திருப்தியாக்குவார். பலப்படுத்துவார் உன் எலும்புகளை, பலப்படுத்துவார் உன் எலும்புகளை. மிகுதியாய் கனி கொடுப்பீர், மிகுதியாய் கனி கொடுப்பீர். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். வானாந்தரத்தில் ஆறுகளை, அவாந்தரத்தில் தண்ணீர்களை. வானாந்தரத்தில் ஆறுகளை, அவாந்தரத்தில் தண்ணீர்களை. காய்ந்த நிலத்தில் நீரூற்றை
நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. காய்ந்த நிலத்தில் நீரூற்றுகளை பாய்ந்தோட செய்வார் நம் கர்த்தரே. நம் கர்த்தரான இயேசுவினால், நம் கர்த்தரான இயேசுவினால் மிகுதியாய் கனி கொடுப்பீர், மிகுதியாய் கனி கொடுப்பீர். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். எவ்விதமாய் கனி தருவதால் சீஷர்களாயிருப்பீர். எவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். வேகமாய் பாய்ந்தோடும் நதியைப் போல பெருக செய்வாரும் சமாதானத்தை. வேகமாய் பாய்ந்தோடும் நதியைப் போல பெருக செய்வாரும் சமாதானத்தை. ஐஸ்வர்யத்தால் நிரப்பிடுவார், முதிர் வயது வரை சுமந்திடுவார். ஐஸ்வர்யத்தால் நிரப்பிடுவார், முதிர் வயது வரை சுமந்திடுவார். நம் கர்த்தரான கிறிஸ்துவுக்குள், நம் கர்த்தரான கிறிஸ்துவுக்குள் மிகுதியாய் கனி கொடுப்பீர், மிகுதியாய் கனி கொடுப்பீர். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். உம்மையின் நாவும் கெம்பீரிக்கும், முடவன் மானை போல் குதித்திடுவார். உம்மையின் நாவும் கெம்பீரிக்கும், முடவன் மானை போல் குதித்திடுவான். புறஜாதியார் புகழ்ந்திடுவார் கர்த்தரின் அதிசய கிரியைகளை. புறஜாதியார் புகழ்ந்திடுவார் கர்த்தரின் அதிசய கிரியைகளை. மகிமைகனம் துதி செலுத்தி, மகிமைகனம் துதி செலுத்தி அல்லேலூயா பாடுவீர், அல்லேலூயா பாடுவீர். நீங்கள் மிகுந்த கனி தருவதால் பிதா மகிமைப்படுவார். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். இவ்விதமாய் கனி கொடுப்பதால் சீஷர்களாயிருப்பீர். பாட்டு புஸ்தகத்தில் 449வது பாடல், கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் நிறைந்தது. 449 தெலுங்கு 747.
கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. அக்கிரமங்களால் மனிதர் யாவரும் அவர் மகிமையை இழந்தார்கள். அக்கிரமங்களால் மனிதர் யாவரும் அவர் மகிமையை இழந்தார்கள். தேவ மகிமையை நாமும் அடைய, தேவ மகிமையை நாமும் அடைய ஆண்டவர் இயேசுவே பலியானார். கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கிருபை சத்தியம் நிறைந்தவராய் கிறிஸ்தேசு நம்மிடையில் வாழ்ந்தார். கிருபை சத்தியம் நிறைந்தவராய் கிறிஸ்தேசு நம்மிடையில் வாழ்ந்தார். பிதாவின் மகிமையை குமாரன் இயேசுவில், பிதாவின் மகிமையை குமாரன் இயேசுவில் ஆவியின் கண்களால் நாம் கண்டோம். கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தர் மீட்டை கட்டுகிறார் ஜீவனுள்ள கற்களினார். கர்த்தர் மீட்டை கட்டுகிறார் ஜீவனுள்ள கற்களினார். கர்த்தரின் மகிமை நித்தமும் நிலைக்க, கர்த்தரின் மகிமை நித்தமும் நிலைக்க நித்திய தீர்மானமாக்கினார். கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. சமாதானத்தின் ராஜன் கட்டுகிறார் கலகங்கள் ஒன்றும் அதிலிராம். சமாதானத்தின் ராஜன் கட்டுகிறார் கலகங்கள் ஒன்றும் அதிலிராம். கிரயம் அளித்து நிலத்தை கொண்டார், கிரயம் அளித்து நிலத்தை கொண்டார். கருணையுள்ளவர் பிரியமதே. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. பிரிந்து வந்த தம் ஜனங்களாம் நிலை நிறுத்தினார் அஸ்திபாரம். பிரிந்து வந்த தம் ஜனங்களாம் நிலை நிறுத்தினார் அஸ்திபாரம். ரட்சிப்பின் ஜீவிய சாட்சிகளினால், ரட்சிப்பின் ஜீவிய சாட்சிகளினால் ரட்சகர் வீட்டை கட்டுகிறார். கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரே, சாத்தானை காலின் கீழ்
நசுக்குவார். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவரே, சாத்தானை காலின் கீழ் நசுக்குவார். பூரண ஜெயமும் ஆர்ப்பரிப்போடும், பூரண ஜெயமும் ஆர்ப்பரிப்போடும் பிரகாசிப்பித்தார் ஆலயத்தை. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு முடிவடைய பரமாக்கினி இறங்கிற்று. கர்த்தரின் வீடு முடிவடைய பரமாக்கினி இறங்கிற்று. அசுத்தம் யாவையும் புறம்பாக்கினது, அசுத்தம் யாவையும் புறம்பாக்கினது. அவர் மகிமையால் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. கர்த்தரின் வீடு அவர் மகிமையால் பரிபூரணமாய் நிறைந்தது. நாம் தேவனுடைய செய்தியை கேட்க இருக்கிறோம். We have come to listen to the word of the Lord. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் Matthew chapter 16. 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். We'll read verse 18. மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. Matthew chapter 16 and verse 18. And I say also unto thee that thou art Peter, and upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. ஜெபம் செய்யலாம். Shall we pray? அன்புள்ள ஆண்டவரே, வாசித்த வேத வசனத்தை ஆசீர்வதித்து நீர் எங்களோடு பேசும்படியா ஜெபிக்கிறோம். வேதத்தை திறந்து இருதயங்கள் கொழுந்து விட்டு எறிய பேசக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே என்று அறிக்கை செய்கிறோம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் நீர் ஒருவரே பாத்திரராக இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய வேதம் எங்களுக்கு அந்நிய காரியமாக இல்லாமல் உம்முடைய வேதத்தினுடைய மகத்துவங்களை நாங்கள் காண வேண்டும் என்று விரும்புகிறதுனாலே மீண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் மனக்கண்களை திறந்து உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் காண எங்களுக்கு கிருபை செய்யும். வார்த்தை கொடுக்க மொழிபெயர்க்க உம்முடைய ஒத்தாசையை நாடுகிறோம். மத்திய 10 வாக்கை பற்றி கொள்கிறோம். பேசுகிறோம் நீங்களல்ல என்று சொல்லியிருக்கிறீர். உங்களுக்குள்ளே இருக்கிற பிதா ஆவியானவரே பேசான் வாக்கின்படியாக நீர் பேசியல்ல வேண்டிக் கொள்கிறோம். நீர் பேசுகிற வார்த்தை மாத்திரமே ஆவியின் ஜீவனுமாய் இருக்கும் என்பதை அறிக்கை செய்கிறோம். உம்மால் என்று எங்களால் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது, பேசக்கூடாது, பேச தெரியாது என்பதை அறிக்கை செய்கிறோம். எங்களை பெருமையாக்கி உடைய கரத்தில் கொடுத்து எங்கள் ஜெபத்தை கெடுத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ள உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வசனத்துக்கு நடுங்கக்கூடிய கிருபை தாரும். வசனத்தாலே நாங்கள் கழுவப்பட்டு கரைத்திரைகள் நீங்க உதவி செய்ய முடியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரலோக பிதாவே, ஆமேன். நாம் கடந்த 2-3 வாரங்களாக சபையை கட்டுவதற்கான முக்கியமான அடிப்படையான சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம். The last 2-3 weeks we have been looking at the fundamental truths about building the church. குறிப்பாக முதலாவது ஒரு கட்டடத்துக்கு அஸ்திபாரம் அவசியம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். We know that a foundation is needed for the building. அதேபோல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கட்டுகிற சபையும் கூட ஒரு நான் கட்டுவேன்னு சொன்னனாலே ஒரு கட்டடத்துக்கு ஒப்பாக ஆவிக்குரிய மாளிகைக்கு ஒப்பாக இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். We also know because the Lord said that I will build, we know that the church is a building or a spiritual palace. அந்த கட்டடத்துக்கு ஒரு அஸ்திபாரம் அவசியம். For that building there a foundation is needed. அந்த அஸ்திபாரம் இயேசுவே என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே என்று சொல்லி நாம் பார்த்தோம். We also saw that for the foundation is the Lord Jesus Christ alone. அதாவது அவரை குறித்த வெளிப்பாடு, அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்றும் அவரே கிறிஸ்து என்ற வெளிப்பாடை சத்தியத்தை உணர்ந்து கொண்டவர்களை கொண்டு தேவன் அந்த வீட்டை கட்டுகிறார். God is building, சபையை கட்டுகிறார். God is building his church through the people who have got the revelation about him that he alone is the Christ,
and he is the Son of the living God. அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லும்போது அவர் தேவன் என்ற அறிக்கை செய்கிறவளை கொண்டு கட்டுகிறார். When he says that he is the Son of the living God, that means that he builds with through the people who confess that he is God. இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்கிறவளை கொண்டு கட்டுகிறார். He is also building through the people who confess that Jesus Christ alone is God. அது மாத்திரமல்ல, அவர் வந்த நோக்கமாகிய கிறிஸ்து என்ற வார்த்தை, அவர் வந்த நோக்கத்தை காண்பிக்கனாலே அந்த சிலுவையினுடைய கிரியை விசுவாசிக்கிறவளை கொண்டு அவர் கட்டுகிறார். The word Christ shows the purpose for why he came to this earth, so he also builds with the people who believe on the work of the cross. இதை பிதாவாகிய தேவனே ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். The God the Father himself is revealing this to man. அவதமான ஒரு வெளிப்பாடை ஆவியிலே பெற்றுக்கொண்டவர்களை தேவன் கூட்டி சேர்த்து தன்னுடைய சபையை கட்டுகிறார். The people who have received this revelation and through the Spirit, he is joining them together and he is building this church. பேதுருவை பார்த்து அங்குள்ள சீஷர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் நாம் 16 அதிகாரம் மத்தேயு 16-18 வாசித்தோம். We read this in Matthew chapter 16 and 18, the words which the Lord Jesus Christ spoke to Peter and also to his disciples. நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கான்னு சொல்லும்போது, பேதுரு என்று சொல்லும்போது பெட்ரோஸ் என்ற கிரேக்க வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு ஒரு சிறு கல் என்பது அர்த்தமாக இருக்கிறது. When the Lord Jesus said that, and I say also unto thee that thou art Peter, the word Peter in Greek speaks about, is interpreted as Petros, which means a small stone. பிறகு கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், அந்த கல் என்று சொல்வது கற்பாறையை காண்பிக்கிறது. அதற்கு கிரேக்க வார்த்தை பெட்ரா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. The word rock here, when the Lord said that on the rock here speaks about a big rock, which in Greek term means that Petra. நாம் சங்கீதம் 18 அதிகாரம் 36 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர, மெய்யான இந்த தேவனை தவிர வேறு ஒருவரும் கன்மலை இல்லை என்று சொல்லி நாம் வாசித்தோம். In Psalms 18 we saw that other than the Lord Jesus Christ, the only true God, there is no other God which is the rock. சீஷர்களை அல்லது அந்த 12 அப்போஸ்தலர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? மூலைக்கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் அவளை அஸ்திபார கற்களாக இணைத்திருக்கிறார். The 12 disciples or the 12 apostles, we see that the Lord Jesus Christ joined them together as part with the chief cornerstone, that is the Lord Jesus Christ. 1 பேர் 2 அதிகாரம் 6 வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிரதான மூலைக்கல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். In 1 Peter chapter 2 and verse 6 we see that our Lord Jesus Christ is the chief cornerstone. இதெல்லாம் எதற்கு முக்கியமான காரியம் சொன்னால், இன்றைக்கு சரியான அஸ்திபாரத்தின் மீது அங்கே சபை கட்டப்பட்டு வருகிறதா, அவிதமான சபையில் நான் ஒரு அங்கமாக இருக்கிறேனா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியது அவசியம். The reason why we are meditating all this is that we should examine ourselves whether we are there on the church which is on the true foundation, and also are we building together along with the Lord Jesus Christ. அது மாத்திரமல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை சொன்ன உடனே தன்னுடைய சிலுவை குறித்து அவர் பேசினார் என்று சொல்லி நாம் மத்தேயு 16 அதிகாரம் 21 வசனத்திலே வாசிக்கிறோம். We see in Matthew chapter 16 and 21 saying that as soon as the Lord spoke about this truth, he started to speak about his death. எவ்விதமாக அவர் சபையை கட்டப் போகிறார், என்ன முறையிலே கட்டப் போகிறார் என்ற காரியத்தை 21 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். From verse 21 we read that how he is going to build the church and with what materials he is going to build the church. அது முதல் இயேசு என்று சொல்லி நாம் வாசிக்கும்போது அவர் தன்னுடைய சிலுவை குறித்து பேசுகிறார். From that time Jesus, when we read that phrase, it speaks about that the Lord Jesus Christ is speaking about his cross. பிறகு அவர் உயிர்த்தெழுதலை குறித்து அதே வசனத்திலே பேசுகிறார். The same verse he also speaks about his resurrection. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 33 வசனத்திலே வாசிக்கும்போது அவருடைய பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவினாலே உயர்த்தப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். Acts chapter 2 and verse 32, when we read that, we saw that he was lifted up by the Lord Jesus, by the Father after his resurrection. We also saw that he was exalted by the Lord Jesus Christ. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 33 வசனத்திலே பார்க்கும் பொழுது, when you see in Acts chapter 2 and verse 32, அவர் உயர்த்தப்பட்டு பிதாவுடைய வலதுகரத்தால் உயர்த்தப்பட்டு அவர் பரிசுத்தாவினுடைய வரத்தை பெற்று பொழிந்தருளினார் என்று வாசிக்கிறோம். We see that he was exalted by the Father by his right hand, and through the Holy Spirit he was poured in that. ஆகையால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரலோகம் ஏறி சென்று பிதாவுடைய வலதுகரத்தால் உயர்த்தப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்தில் ஏறி அமரும் வரைக்கும் சபை கட்டப்படவில்லை. Till the Lord Jesus Christ was ascended and exalted, and when after he sat down, until he sat down on the right hand of the Father, the church was not initiated. ஆகையால் இதெல்லாம் அங்கே அவசியமா சுவிசேஷத்திலே அறிவிக்க வேண்டிய மூல உபதேசங்களாக இருக்கிறதுன்னு சொல்லலாம்.
we can say that all these things are this core doctrines to be preached in the gospel. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை நாம் பிரசங்கிக்காமல் சபையை கட்ட முடியாது. We cannot build the church without preaching the Lord Jesus Christ who was crucified on the cross. எதற்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்ற காரியத்தை சொல்லாமல் சபையை கட்ட முடியாது. ஆத்துமாக்களை சபையில் கொண்டு வந்து நாம் அங்கே இணைக்க முடியாது. அது ஜீவனுள்ள சபையாக இருக்காது. Without telling about why he was crucified on the cross, we cannot build the church, or we cannot join the souls to the church, or we cannot also build the church. அது மாத்திரமல்ல, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் பேசாமலும் சபையை கட்ட முடியாது. Without talking about his resurrection also, we cannot build the church. அவர் பிதாவினால் உயர்த்தப்பட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதை சொல்லாமலும் நாம் சபையை கட்ட முடியாது. We cannot also build the church without telling that he is exalted by the Father and is seated on the right hand of the Father. அவர் விதமாக உயர்த்தப்பட்டு பிதாவினாலே மகிமைப்படுத்தப்பட்ட பிறகே வாக்குத்தத்தமாகிய பரிசுத்தம் பெற்று அவர் பொழிந்தருளினார் என்று வாசிக்கிறோம். You see that only after he was exalted and glorified by the Father, the promised Holy Spirit was poured on man. அவதமாக பொழியப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் சபையை பிறப்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். We see that the Holy Spirit which was poured on man birthed the church. அவதமாக இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது மாத்திரமே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த ஆத்துமாக்களை கொண்டுதான் ஆண்டவர் சபையை கட்டுகிறார். When this truth is being preached, only the souls are saved, and God joins the souls to the church and he builds the church. ஆகையால் சுவிசேஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், உயர்த்தப்படுதல், பரிசுத்த பெற்று அவர் பொழிந்தருளின காரியங்கள் இதெல்லாம் அங்கே சுவிசேஷமாய் அறிவிக்கப்படும் போது மாத்திரமே அஸ்திபாரமானது போடப்படுகிறது. We see that the foundation is laid only when the gospel is preached with the Lord Jesus Christ's death, burial, resurrection and his exaltation, and also his glorification in the heaven, and also after how the Holy Spirit was poured on this earth. இந்த அஸ்திபாரத்தின் மீது எவ்விதமான வஸ்துக்களை கொண்டு நாம் கட்டப்பட வேண்டும் என்றும் வேதம் அங்கே தெளிவாக சொல்கிறது. Even the word Bible clearly speaks about on what materials we have to build on the foundation. இன்றைக்கு பல உபதேசங்கள் இன்றைக்கு காணப்படுகிறது. Today we see lot of different doctrines. அதிலே சிலுவையே அந்த உபதேசத்தில் இல்லாமல் காணப்படுகிறது. In certain preaching we see that there is no cross. அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து எந்த விதமான அறிவிப்பும் காணப்படவில்லை. There is no preaching about the Lord Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திட்டம் தெளிவாக யோவான் 16ஆம் அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். In John chapter 16, the Lord Jesus Christ has clearly spoken that the Holy Spirit will glorify the Lord Jesus Christ. அவர் தன்னை தான் குறித்து பேசாமல் என்னை குறித்து பேசுவார் என்று சொல்லி இருக்கிறார். He says that he will not speak about himself but speak about the Lord Jesus Christ. ஆனால் இன்றைக்கு பரிசுத்தாவுடைய உபதேசம் என்று ஒரு தனி உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். But now we see that there is a separate doctrine saying that the preaching of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் குறித்தே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். They speak only about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பற்றி பேசும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வார்த்தை கூட அவருடைய பெயரை உச்சரித்து கூட பேசுவதில்லை. They only speak about, when they speak about the Holy Spirit, they don't even speak about the Lord Jesus Christ by even mentioning once. பரிசுத்த குறித்து பேசும்போது அது அந்நிய பாஷை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிறார்கள். When they speak about the Holy Spirit, they speak only about the tongues. சிலர் அங்கே ஆவிக்குரிய வரங்களை பற்றி மாத்திரமே பேசுகிறார்கள். Certain people speak only about the spiritual gifts. இவைகளெல்லாம் கொண்டு நாம் அஸ்திபாரத்தை போட இயலாது. We cannot lay the foundation with these things. அதனால தான் நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். That is why we have to be very careful. ஆகையால் போடப்பட்ட அஸ்திபாரமாகி இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் என்று பவுல் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். In 1 Corinthians chapter 3 and verse 10 we say that other than the laid foundation which is Lord Jesus Christ, there is none other. வேற எந்த அஸ்திபாரத்தை ஒருவனால் போடக்கூடாது என்று சொல்கிறார். He says that no one else can lay any foundation. ஆக நாம் அங்கே அந்த அஸ்திபாரம் நமக்கு சரியா இல்லை என்றால் நாம் மேலே கட்டப்படுகிற கட்டடமானது அது இடிந்து விடுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. We see that when the foundation is not strong or proper, we see that the building may collapse and fall down. ஏன் பவுல் விதமாக எச்சரித்து எழுதுகிறார்? Why does Paul warn and write these things? ஏனென்றால் அவருடைய காலத்தில் வேற ஒரு அஸ்திபாரத்தை கூட போட்டுக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை போட்டதனால்தான் அதை எழுத வேண்டியதாக இருந்தது. In his times there were people laying a foundation other than the Lord Jesus Christ. That is why he was writing these truths. அவர் காலத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய காலத்திலும் கூட இன்றைக்கு பல தவறான உபதேசங்கள் இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது. அவைகள் வேறொரு அஸ்திபாரத்தை போடும்படியாக அந்த போதனைகள் போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. Not in his time alone, even today in our times we see that there are different doctrines which are laying
different foundations and teaching different doctrines. ஆகையால் நாம் சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக சிலுவையில் அறையப்பட்டார், அடக்கம் செய்யப்பட்டார், உயிர்த்தெழுந்தார் என்ற சத்தியத்தை சொல்லாத பட்சத்திலே அதனாலே ஒருவன் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு அவன் அங்கே பாவத்தை குறித்து குத்தப்பட்டு அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே அவனுடைய ஜீவியமானது இந்த அஸ்திபாரத்திலே கட்டப்பட முடியாது என்று பார்க்கிறோம். When the preaching of the cross is not made, and through the cross, when a person is not convicted, and when he doesn't repent, and when he doesn't get saved, we see that there won't be any building built on this foundation. அநேகருடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீது விசுவாசிக்கிறேன்னு சொல்லுகிறார், ஆனால் மனம் திரும்புதல் இல்லாமலேயே விசுவாசம் கொள்கிறதாக அங்கு சொல்லுகிறார்கள். Many people nowadays, without having repentance, they say that they have faith on the Lord Jesus Christ. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே எழுதும்போது அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 21 வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? The apostle Paul, when he writes in Acts chapter 20 and verse 21, what does he say? இந்த வேதத்தில் நாம் குறித்து வைக்க வேண்டிய வசனங்கள். These verses are something we have to mark in our Bibles. அப்போஸ்தலர் 20 அதிகாரம் 21 வசனம். Acts chapter 20 and verse 21. தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை குறித்து நாம் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன் என்று சொல்கிறார். Testifying both to the Jews and also to the Greeks, repentance toward God and faith toward our Lord Jesus Christ. ஆகையால் மனம் திரும்புதலும் இயேசு கிறிஸ்து மீது விசுவாசம் வைக்குதலும் அந்த அஸ்திபாரமாக காணப்படுகிறது. We see that repentance and also faith toward our Lord Jesus Christ is basis for the foundation. அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்று சொன்னால், what is the result of it? 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனத்தை பார்க்கிறோம். 2 Timothy 2 and verse 19. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 19 வசனம். 2 Timothy chapter 2 and verse 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவர் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. Nevertheless the foundation of God standeth sure, having this seal, the Lord knoweth them that are his, and let everyone that nameth the name of Christ depart from iniquity. ஆகையால் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரத்தை குறித்து வாசிக்கிறோம். We read here about the sure or the strong foundation of God. அது உறுதியாக இருக்கு, நிலைத்திருக்குன்னு சொல்லி வாசிக்கிறோம். We see that it is strong and it is very and it is there forever. அந்த அஸ்திபாரம் ஏன் உறுதியா இருக்குது என்றால் அதனுடைய அர்த்தத்தை இங்கே வேதம் சொல்லுகிறது. The word of the Lord speaks about the meaning, about why the foundation is sure. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று வாசிக்கிறோம். We read here that the Lord knoweth them that are his. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். The Lord knoweth them that are his. நாம் சொல்லலாம், நாம் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லலாம். We can say that we know the Lord. ஆனால் முக்கியமான கேள்வி என்ன சொன்னா, அவர் என்னை அறிந்திருக்கிறாரா என்றுதான் கேள்வியாக இருக்கிறது. The important question is that, does the Lord know me? நாம் இது புதுமையாக இருக்கலாம், எப்படி ஆண்டவர் என்னை பற்றி அறியாமல் இருப்பார் என்று நாம் ஒருவேளை கேட்கலாம். We can have a new kind of feeling saying that, how can Lord do not know me? நாம் மத்தேயு 7 அதிகாரத்தில் வாசிக்கும் போது, when you read in Matthew chapter 7, மத்தேயு சுவிசேஷம் 7 அதிகாரம், Matthew chapter 7, என்ன வாசிக்கிறோம்? what do we read here? 21 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, when we read from verse 21, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, 22 வசனம், 21 வசனம், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தன்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். Matthew 7 verse 21 to 23. Not everyone that saith unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out devils, and in thy name done many wonderful works? And then will I profess unto them, I never knew you. Depart from me, ye that work iniquity. ஆகையால் இங்கே 4 காரியங்களை நாம் பார்க்கிறோம். Here we see 4 things. ஜெபிக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். We see people who are praying. வித்தியாசமான 3 விதமான ஊழியங்களை செய்கிறவர்களை பார்க்கிறோம். We also see about people who are doing
three different types of ministries. ஜெபிக்கிறவள் கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபிக்கிறார்கள் அல்லது ஆராதிக்கிறார்கள். We see that people who are praying unto the Lord or worshipping, saying that Lord, Lord. பிறகு சேவை செய்கிறவர்களை பார்க்கிறோம். Then we see about people who are doing ministry. அவங்க கூட ஆண்டவருடைய நாமத்திலே தீர்க்கதரிசனம் உரைக்கிறார்கள். In the name of the Lord they are prophesying. அவருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள். In the name of the Lord they are casting out demons. கர்த்தருடைய நாமத்திலே अनेक அற்புதங்களை கூட செய்கிறார்கள். They are also doing many wonderful works in the name of the Lord. ஆனால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்கிறார், But the Lord looks at them and tells them, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்கிறார். says that I never knew you. இது ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. This is a very surprising word. அவருடைய நாமத்திலே விதமான பல காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தாவை கர்த்தாவை என்று கூப்பிட்டு ஜெபித்திருக்கும் போது அவளை எவ்விதமாக ஆண்டவர் நான் ஒரு காலம் உன்னை அறியவில்லை என்று சொல்கிறார். How can the Lord say that I never knew you when they have done so many things in the name of the Lord, and also they have called and prayed unto the Lord saying Lord, Lord. அது சிலரை கூட குறித்து இல்ல, அநேகருக்கு இந்த வார்த்தையை சொல்ல போகிறார். It is not about few, but God is going to tell this word to many. அது அந்த அந்நாளில் என்று சொல்லும்போது அந்த கடைசி கட்டத்தில் அவளால் வேறு ஒன்று செய்ய முடியாது, அந்த நேரத்தில் மனம் திரும்ப முடியாது, அவர்கள் ஆண்டவரிடத்தில் உண்மையான விசுவாசத்தை வைக்க முடியாது, அஸ்திபாரத்தின் மீது கட்டப்பட முடியாத ஒரு நேரமாக இருக்கும் அது. In that day speaks about a time where they cannot build themselves up on the foundation of the Lord Jesus Christ. They cannot change their lives, so they cannot turn from their wicked ways. அதனால தான் நாம் அந்த அஸ்திபாரத்தை குறித்து அங்கே மிகுந்த ஒரு கவனத்தோடு இருக்க வேண்டும். That is why we have to be very careful about the foundation. 2 தீமோத்தேயு 2:19 வாசிக்கிறோம். We read in 2 Timothy chapter 2 and verse 19. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்ற காரியம் அஸ்திபாரமாக இருக்கிறது. We see that the foundation is there. The Lord knoweth them that are his. யாரை அவர் அறிவார்? Whom does the Lord know? அங்கே வாசிக்கும்போது Here when we read, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாக இருக்கிறது. You see that having this seal, let everyone that nameth the name of Christ depart from iniquity. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் அங்கே ஜெபித்தால் போதாது, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி நாம் பலவிதமான சேவைகளை செய்தால் போதாது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிறவர்கள் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். The people who use the name of the Lord, and when they worship him or when they use the name of the Lord to do many things, but they have to be people who have departed from iniquity. ஆக கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்லக்கூடிய மதங்கள் பல காரியங்கள் மதத்தினர் அநேகராக இருக்கிறார்கள். We see that there are many religious people who call on the name of the Lord. ஆக அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். They call themselves like Christians. ஆனால் அவருடைய ஜீவியமானது பாவத்தில் இருக்கிறதை நாமே பார்க்கிறோம். We also see that their life is in sin. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? But what does the word of the Lord say? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது. We see that everyone that nameth the name of Christ depart from iniquity, having this seal. அதாவது அவன் உறுதியான அஸ்திபாரத்தில் கட்டப்பட்டிருக்கிறான் என்ற முத்திரை உடையவனாக இருக்கிறான். That means that he has a seal, that he is built on the sure foundation. நாம் கர்த்தரை அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. There is no use when we say that we know the Lord. அவர் எங்கே அநேகருக்கு கர்த்தர் எங்கே பிறந்தார் என்று தெரியும். Many know where the Lord Jesus Christ was born. எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று தெரியும். They know how long the Lord Jesus Christ lived in this world. எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார் என்று தெரியும். They know how many wonders he did on this world. எவ்விதமாக மரித்தார் என்று தெரியும். They know how he died on this world. அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பது தெரியும். They also know that he was buried and he rose again on the 3rd day. 40ஆம் நாள் பரலோகம் சென்றார் என்று தெரியும். They also know that he ascended into heaven on the 40th day. ஏன் அவர் திரும்பி வரப்போகிறார் என்று தெரியும். They also know that he is going to come back. இந்த விதமான அவரை குறித்த பல அவருடைய தாயினுடைய பேர், வளர்ப்பு தகப்பனுடைய பேர் எல்லாம் தெரியும் அவர்களுக்கு. They know about the earthly parents. ஆகையால் ஆண்டவரை குறித்து இவ்வளவாக அறிவு பெற்றவர்களாக இருந்தாலும், even though they have so much knowledge about the Lord Jesus Christ, நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும், even though they say that they know the Lord, இங்கே கேள்வி என்னன்னு சொன்னால், the question here is, அவர் உங்களை அறிந்திருக்கிறாரா? Does the Lord know you? அது ஒருவேளை உங்களுக்கு புதுமையாக இருக்கலாம். Maybe this is something new to you. நம்முடைய தேசத்துடைய பிரதம மந்திரியை பார்க்கிறோம். We look at the prime minister of our country. அல்லது மாநிலத்துடைய முதல் மந்திரியை பார்க்கிறோம். Or we look at the chief minister of our state. நான் சில தகவல் அவரை குறித்து பேசுவேனானால், if I speak certain information about him, நம்முடைய மாநிலத்தினுடைய முதல்வர் விதமாக ஆடை அணிகிறார் என்று சொல்வேனானால், if I say that okay, our chief minister is wearing such a dress, அவர் அங்கே கருப்பு ஆடை அணிந்திருப்பார் எப்பொழுதுமே.
He will always wear a black dress. எப்போது பேண்ட் ஷர்ட் தான் போட்டிருப்பாரு. He always wear a pant and a shirt. பிறகு அவர் தலை வழுக்கையாக இருக்கிறது. And he has a bald head. விதமாக நான் சொல்ல ஆரம்பித்தால், if I start speaking like this, அவர் அல்ல என்று சொல்வீர்கள். you will say that it is not him, it is not him. எப்போது வெள்ளை தான் போட்டிருப்பார். we will say that he always wears a white dress. நிறைய முடி உண்டு. he has lot of hair. ஆகையால் விதமாக பல தகவல்கள் அவரை குறித்து உங்களால் சொல்ல முடியும். because then we can say a lot of information about him. ஆனால் இப்போ கேள்வி என்னன்னு சொன்னால், but now the question is, நீங்கள் உங்களுடைய பெருமையாக பேசலாம், எனக்கு அவரை முதல்வரை நன்றாக தெரியும், எனக்கு இவ்வளவு தகவல் அவரை குறித்து தெரியும் என்று சொல்லலாம். you can say that I know the chief minister very well and I know a lot of information about him. ஆனால் கேள்வி என்னன்னு சொன்னால், அவருக்கு உங்களை தெரியுமா? the question is, does he know you? எத்தனை பேர் உங்கள் மத்தியிலே முதல்வர் எனக்கு நேரடியாக ரொம்ப அறிமுகமாக மிக நெருக்கமாக தெரியும் சொல்ல முடியும்? how many people now can say that I know the chief minister very closely and we have lot of very close conversations? பிரதம மந்திரி எனக்கு நன்றாக தெரியும் சொல்ல முடியும்? how can you say that the prime minister knows me very well? அவர்களை பற்றி பல தகவல்களை நாம் சொல்லி அவரை பற்றி எனக்கு தெரியும் என்று நாம் சொல்லலாம். we can say that I know him very well by telling a lot of informations. ஆனால் அவருக்கு நம்மை தெரியுமா? but does he know us? இதான் அங்கே முக்கியமான கேள்வி. this is the important question. அதே போல தான் अनेகர் ஏமாற்றம் அடைய போகிறார்கள். same way many are going to be deceived. ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய அஸ்திபாரமாக என் மீது கட்டப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த முத்திரை இருக்கும் என்று சொல்கிறார். God says that the people who are built on the foundation that is on me will have this seal. அவர்கள் முதலாவது என்ன வாசிக்கும்போது, first thing is, அவர்கள் பாவத்தை விட்டு விலகி இருப்பார்கள். they will stay away from sin. அவர்கள் அநியாயத்தை விட்டு விலகி இருப்பார்கள். they will depart or they will stay away from iniquity. கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிக்கும்போது, போடப்பட்ட இந்த அஸ்திவாரத்தின் மீது ஒரு முத்திரை இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். யார் பாவத்தை விட்டு விலகுகிறார்களோ, அவர்கள் அந்த அஸ்திவாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று முத்திரை வைத்திருக்கிறார்கள். saved and those who are built on this foundation. We need to make sure about this. I am born in the Christian family. I know the Lord Jesus Christ. Not enough that we only tell about this. These signs are to be seen in our lives. What signs are those? The seed is need to be found in our lives. See about how we are departing from sin. In the end days, many are being deceived in these days. We need to see whether we are on this sure foundation. When we see whom the Lord knows, people who are being by his blood, and those who confess the sins and those who are left, the people who was raised, who have got the strength, also victory from sin. Only people are built on this sure foundation. You see the next thing, people who are built on this foundation, you see on what materials they are built. We read in Gospel in chapter 3. What is the Apostle Paul writing here? After he says that there is no other foundation can man lay than is laid than Jesus Christ. In verse 12 of Gospel in chapter 3. We read that now if any man built upon this foundation, gold, silver, precious stones, wood, against the building. We see about 6 different materials. We see first three materials about gold, silver, and precious stones. We see another group of wood, clay, and
serve him, and these are other group of believers. இந்த அசுத்தமான கிறிஸ்து மேல சூப்பர் செக்ரட்டரி சொல்லுவார்கள். அதில் ஒரு கட்டட வேலையை வந்து விதமான 4 வருஷங்களாக கட்டப்படுவதற்காக பார்க்கிறோம். We see that over the foundation, the super structure is laid. We see that the structure is being built by these believers. ஆண்டுகள் கட்டுகிற சபையிலே விதமான வசதிகளை உருவாக்குவார். In the church, the Lord is building. What materials will He use to build it? மரபோடு வைப்பதற்கு வசதிகளை உருவாக்குவார். We will build using wood against stone. அல்லது பொருட்களை விளையாட்டு கட்டுகிற அந்த வசதியை உருவாக்குவார். Or we will build using the materials of gold, silver, and precious stone. நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய காரியம். This is something we have to think about. அது மரபோடு வைப்போடு அல்லது வகுப்பான இந்த வசதியை இந்த குணாதிசயங்களை அறியும் போது When we know the nature of the characters of the wood against stone, அதை வந்து அவர்கள் கட்டுவார்கள் சிந்திக்க முடியும். you will be able to think that the Lord will build using these materials. பொருட்களை நேரத்தில் கட்டளை கொண்டு அவருடைய குணாதிசயங்களை பார்க்கும்போது When you look at the characteristics of gold, silver, and precious stones, இந்த வசதியை கட்டுவார்கள் சொல்லி நம்ம அறிய முடியும். we can see whether God is building using these materials. அதை இரண்டு வகுப்பான புரிந்து நாம் பார்க்க வேண்டிய அவசியம். It's important that we have to separate them into two groups and see. இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது When we compare these இந்த things, இரண்டு வகுப்பும் ஒன்றுக்கு எதிர்மறையாக பார்க்கிறது. we see these two groups are contrary with each other. ரெண்டு வசதிகளுடைய காரணமாக குணாதிசயங்கள் முக்கியமாக காணப்படுகிறது. We see the characteristics of these two groups are totally opposite to each other. அது குறிப்பாக என்ன சொல்றாரோ Particularly what is Paul saying. இந்த குறிப்பிட்ட வசதிகளை கொண்டு கட்டினது After it's been built using this material, ஒரு நாள் ஆண்டவர் அக்னியை கொண்டு அதை சோதிக்க போகிறார். one day God is going to test it using fire. அக்னியினால் சோதிக்கப்படும்போது When it is being tested by fire, ஆண்டவர் எதையுமே பரிசோதித்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். God tests everything. அது எது நிலையில் இருக்கிறதோ அதுதான் உண்மையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கட்டுகிற அதுதான் சபையாக பார்க்கப்படுகிறது. You see, whatever is staying firm after being tested is the one which God uses to build His church. அதாவது வசதிகளை குறித்து குணாதிசயங்களை நம்ம பார்க்க போகிறோம். We are going to see about the nature of these materials. முதலாவது சிந்திக்க வேண்டிய காரியம் First thing that we have to think today is, ஆசீர்வாதமாக கிறிஸ்துவை சுற்றினால் உண்மையாக கட்டப்படுவதில்லை. I mean, truly being built on the laid foundation which is Lord Jesus Christ. பாவத்திற்கு விளைவில்லை. Have departed from sin. கிறிஸ்துவை நாமத்தை அறிவிக்கிறதுனால் பாவத்தில் இருக்கிறதா அல்லது பாவத்திற்கு விளைவில்லை. Me who is confessing the name of Christ, am I still in sin or have I departed from என்னை sin? பார்த்து அவர் கிறிஸ்துவார். What is the God will say looking at me? கடைசி நாளிலே In the end day, அநேகரை பார்த்து சொல்ல அதிகமாக பார்த்து சொல்ல போகிறார். is He going to say the same word which is going to talk to the many? அக்கிரம செய்கைக்காரர்களுக்கு அழுது போகிறது சொல்கிறார். He says that we works of iniquity depart from me. ஒரு காலத்துக்கு அறிவில்லை. He says, I never knew you. அவர்கள் குதிரையை குறித்து பார்க்கும்போது When you think about the sea, கர்த்தர் தம்முடைய அறிவாளர்கள் அர்த்தத்திற்கு வாசிக்கிறோம். you see that God knows who is. அதுதான் அந்த திடமான ஆசீர்வாதத்தை குதிரையாக காண்பது. That is the seed of the sure foundation. நான் அறிந்திருந்தால் It's not enough when I know that அவரை அறிந்திருக்கிறார். is the Lord knowing me. அவர் யார் அறிந்திருக்கிறார் சொல்கிறார். What is the does He say that He knows? பாவம் விளைவிக்கிறவர்கள் The people who are departed from sin. அறிவாக சொல்கிறது. It is clearly shown in the Bible. பாவங்களை மறைக்கிறவர் கவலை மாட்டார். The man who hideth his sin shall not prosper. சத்தியமாக அடைய மாட்டார். He won't get eternal life. ஆனால் அவன் அறிக்கை செய்து But by confessing Him எப்பொழுதும் and by giving Him, நேரத்தை பெறுவார். he will see the grace of God. அந்த பாவத்திலிருந்து கர்த்தாவே கர்த்தாவே சொன்னால் ஒரு பொருள் இருக்கு. Being in sin, when we keep calling the Lord God, there is no use. நாம் ஜெபிக்கலாம், We can pray, நாம் சேவை செய்யலாம், we can do service, நம்முடைய கட்டுகிற சபையிலே நாம் காணப்படுவதில்லை. but we are not part of the church which the Lord is building. அவருடைய அசிமாவத்தை நாம் கட்டப்படுவதில்லை. We are not built on the foundation. அவருடைய முத்திரைகளால் நாம் காணப்படுகிறோம். We are without the seal of the Lord. நாம் யாராக இருந்தாலும் Whoever we may be, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து we confess our sins. நாம் அவருடைய ஆண்டவருடைய மன்னிப்பு எடுத்துக்கொள்ளலாம். Let us ask forgiveness to the Lord and leave it. கர்த்தர் உதவி செய்வார். May God help us. ஜெபம் செய்யலாம். இருக்கிறோம். இந்த வாய்ப்பு பிரச்சனையை நோக்கி இருக்கிறோம். இந்த செய்தியை கொடுத்து கொண்ட திருவிழா சோதரன்
இந்த வார்த்தையின் முதலை பாதுகாத்துக்கொண்டும் உண்மையாகவே ஆண்டவருடைய திடமான ஆசீர்வாதம் உறுதியான ஆசீர்வாதத்தை கட்டப்படாதவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாமத்தை சொல்லி ஜெபிக்கலாம், சேவை செய்து கொண்டிருக்கலாம், அவர்கள் பாவத்தை ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். அவர்களோடு இல்லாமல் பேசுகிறாக கிறிஸ்துவின் நாமத்தை அறிவித்த எவரும் அநியாயத்திற்கு பாவம் விட்டு விலகுகிறதும் என்பதை முறையாக வாசிக்கிறோம். அவர்களுக்கு பாரப்படுகிறவர்கள் ஜெபிக்கிறோம். விதமான பாவத்தை அறிக்கை செய்து உங்களுடைய மக்களை நீராக சந்திக்க முடியாத ஜெபிக்கிறோம். ரட்சிப்பாக நடத்தி போடப்பட்ட அஸ்திவாரமாக கிறிஸ்து மீது அவர் கட்டப்பட்டதற்காக உபதேசி நான் சபையை கடைபிடித்த தேவனே, அவர்களே பரிசுத்தமான சபையை கைகொண்டிருந்தி அவர்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பரிசுத்தமடைந்த கொடுத்த வாழ்க்கை பயன்படுத்திக் உபதேசிக்கிற வார்த்தை ஆசிரியர்களாக இயேசு கிறிஸ்து நாமத்தை நன்றி செலுத்திக் பரலோகத்திலே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தவான்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆசீர்வாதமும் அனைவரோடும் ஒத்துழைப்போடும் கர்த்தர் வரவேற்கிறதாக ஆமென். நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி, எம்மோடு நாமத்தை ஸ்தோத்திரி, நாமமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய சகல வாழ்க்கை நலவாகவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் நாளை சபையில் இருக்கிறோம். சாயங்காலம் 7 மணிக்கு நடைபெறும் கூறும் சாதனமாக சபையில் கலந்து கொண்டு கேட்டுக்கொள்வோம். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை யூடியூப் மூலமாக நம்முடைய செய்திகளை ஆரம்பிப்போம். மூலமாக ஆரம்பிப்போம். 9 மணிக்கு ஆரம்பிப்போம். கல்வி செய்ய முடியாத கேட்டுக்கொள்வோம். பிரைஸ் தி லார்ட்.